எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பகுதி நேர மாணவர்களுடைய இது முதல் மேடை, அவங்களுக்கு இது முதல் நாடகம். ஆதி பகவன் முரற்றே உலகு கற்றனாய பயனன் கொள் வாழறிவன் நற்றான் ஒளாயெனின் மலமிசை ஏகினான் மானடி நீவர் மலமிசை ஏகாதார் நிற்ப. காக்கையிடம் ஒற்றுமையை கற்றுக்கொள்ளலாம், கொக்கிடம் பொறுமையை கற்றுக்கொள்ளலாம், பசுவிடம் பாசத்தை கற்றுக்கொள்ளலாம், காளையிடம் உழைப்பை கற்றுக்கொள்ளலாம், குதிரையிடம் வேகத்தை கற்றுக்கொள்ளலாம், நாயிடம் நன்றியை கற்றுக்கொள்ளலாம், தேனியிடம் சேமிப்பை கற்றுக்கொள்ளலாம். ஐந்தறிவுள்ள இவைகளிடம் கற்றுக்கொள்ள இத்தனை இருக்கிறது. ஆனால் 6 அறிவுள்ள மனிதனை பார்த்து கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? ஏன் மனிதனுக்கு என்ன? ஐயோ கடவுளே, நீங்க வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணீங்க, அதுக்கு உலகம் வந்து பேரும் வச்சிங்க. அதுல ஃபர்ஸ்ட் வானத்தையும் பூமியையும் ஆட் பண்ணீங்க. அடுத்து சூரியன், கடல், மலை, நதி, பறவை, விலங்கு இப்படி வரிசையா ஆட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? கடைசியா மனுஷனா ஒருத்தனை ஆட் பண்ணீங்க. அவன் எங்களை நல்லா பார்த்துப்பான்னு சொல்லி அவனை அப்படின்னா போட்டு நீங்க லெஃப்ட் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறமும் அந்த உலகன்ற வாட்ஸ்அப் குரூப் கொஞ்ச நாள் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. பிறகு இந்த மனுஷங்களோட சுயரபெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சது. அடுத்து காடு, மலை, நதி, அன்பு, பாசம், கருணை இப்படி ஒவ்வொன்னா ரிமூவ் பண்ணிட்டு ஷாப்பிங் மால், அபார்ட்மெண்ட், ஃபேக்டரி, கொலை, துன்பம், பயம், எதிரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டான். அப்படி அவருக்கு தேவையானதை எல்லாம் ஆட் பண்ணிட்டு தேவையில்லாததை எல்லாம் ரிமூவ் பண்றான். ஐயோ கடவுளே, இனிமே இந்த மனுஷங்களோட எங்களால இருக்கவே முடியாது. நாங்க வேணா இந்த குரூப்பை விட்டு லெஃப்ட் ஆயிக்கிறோம். ஆமா நாங்க லெஃப்ட் ஆயிரோம். இருட்டுக்கு பயந்தால் நிலவை ரசிக்க முடியாது, தேனீக்கு பயந்தால் தேனை ருசிக்க முடியாது, பிறர் சொல்லுக்கு பயந்தால் எதையும் சாதிக்க முடியாது. உங்க பக்கத்துல இருக்க நியாயத்தை நீங்க சொல்லிட்டீங்க. மனுஷங்க என்ன தவறு செஞ்சாங்கன்ட்டு நானே அந்த குரூப்ல வந்து பார்க்கறேன். அது வரைக்கும் யாரும் அந்த குரூப் எடுத்து போகாதீங்க. இந்த ஆனந்தத்தை கொண்டாடணும். ஆமா, கொண்டாடணும். சம்புலிங்கமே ஜலாதரா, ஜோதிலிங்கமே அரோகரா. சம்புலிங்கமே ஜலாதரா, ஜோதிலிங்கமே அரோகரா. வாயுலிங்கமே அராபடா, பஞ்சலிங்கமே மடாபடா. வாயுலிங்கமே சதாசிவா, பஞ்சலிங்கமே மகாதேவா. சம்புலிங்கமே ஜடாதரா, ஜோதிலிங்கமே அரோகரா.
balloon balloon colorful balloon balloon அடா balloon வேணுமா ஒரு balloon எடுத்துக்கோண்ணா 5 ரூபாய் தேங்க்ஸ் balloon பாப்பா balloon வேணுமா balloon balloon என்னக்கா ரெண்டா 10 ரூபாய் போயிட்டு இருக்கு balloon balloon என்னன்னா நானா எனக்கு 9 வயசு ஆமா நான் ஒரு 6 வயசுக்கு நான் பலூன் வித்துட்டேன் ஏன்னா அப்பா அம்மா வீட்டில் இருக்க அப்பா இல்லை அவரு இறந்து போயிட்டாரு ஆமா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அதனால தான் நான் பலூன் விற்க வந்தேன் அப்பனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அது ரொம்ப குடிப்பா இல்லை அதனால அவர் இறந்து போயிட்டாரு ஆனால் பரவாயில்ல நான் சந்தோஷமா தான் இருக்கேன் ஆமா எனக்கு நான் சந்தோஷம் ஸ்கூலுக்கு நான் போயிட்டு இருந்தேன் ஆனா இப்போ நான் போகல அண்ணா ஏன்னா பலூன் வைக்கணும்ல இப்போ நான் போகல ஆனா எனக்கு கணக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு தெரியுமா இப்போ என்னன்னா அந்த அக்கா இருந்தல அவர் என்கிட்ட இருந்து 2 பலூன் வாங்கினா 2 பலூன்னா 10 ரூபாய் அவர் எனக்கு 50 ரூபாய் கொடுத்தா நான் திருப்பி எவ்வளோ கொடுக்கணும் 40 தானே 40 ரூபாய் ஆமாம் கரெக்டு தானே ஆமாம் 40 ரூபாய் நான் கொடுத்தா அப்புறம் ஒரு நிமிஷம்ண்ணா என்ன ஆமாம் இந்த கலரா நம்ம எங்க இருந்தோம் கணக்கு இப்போ அந்த அண்ணா இப்போ அந்த அண்ணா தான் அவர் வந்து என்கிட்ட 3 பலூன் வாங்கினா 100 ரூபாய் கொடுத்தா ஆனால் நான் திருப்பி கொடுக்கணும்ல அப்போ நான் 85 ரூபாய் கொடுத்தா ஆமாண்ணா கணக்குன்னா நான் பண்ணிட்டே இருக்கும்ல அப்போ எனக்கு பாதன் இப்படிதான் நான் எப்போதுமே வெயில் இருக்கும்ல அப்போ பலூன் எல்லாம் வெடிச்சிடும் ஆமாம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்னண்ணா ஆமாண்ணா முதலெல்லாம் முன்னாடி வந்து இங்கே இல்லை இங்கே ரொம்ப வலிக்கும் பண்ணும்போது ஆனால் இப்போ பரவாயில்லண்ணா இப்போ பழகிடுச்சுல இப்போ ஓகே தான் பரவாயில்ல ஆமாண்ணா இங்கிலீஷு எனக்கு தெரியும்ண்ணா நான் அது எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன்
ஏன்னா இங்கிலீஷில் இப்போ ஹாய், ஹலோ, அப்புறம் ஒரு நிமிஷம் என்னன்னா வாட் இஸ் யுவர் நேம்? நேம் நேம் கரெக்ட் தானே? நேம், ஆமாம். எனக்கு தெரியும்ண்ணா, எனக்கு கணக்கு, இங்கிலீஷு அப்படித்தாண்ணா எனக்கு தெரியும்ண்ணா. ஓ, ஒரு நிமிஷம். ஏய் ஏய், அண்ணா பாத்தியா? அங்க அங்க அந்த குருவி என் ஃப்ரெண்ட் அண்ணா. அங்க ஏய், எப்படி இருக்குடி? என் ஃப்ரெண்ட் அண்ணா. ஆமா, எப்போதும் அங்க வந்து என்னை பார்த்துட்டே இருப்பா, நானும் அவளை பார்த்துட்டே இருப்பா. அண்ணா நீங்க என்னண்ணா, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா எனக்கு ஸ்கூலில் எனக்கு பிடிக்கும்ண்ணா. அப்போ நான் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போவேன். எனக்கு என்னென்னா, எனக்கு அம்மா சொன்னாங்க அடுத்த வருஷம் எனக்கு கண்டிப்பாக என்ன ஸ்கூலுக்கு சேர்த்து விடுவோன்னு அவர் சொன்னாங்க. எனக்கு ஆசை இருக்குண்ணா. ஏன்னா ஊரில் ஒரு ஸ்கூல் இருக்கும், அங்கே தான் எல்லா பசங்களும் போகும். அந்த ஒரு ஸ்கூல் இருக்கும்ல, ஒரு சின்ன ஸ்கூல் தான். ஆனால் அங்கே எப்படின்னா, அங்கே எனக்கும் போகணுன்னு ஆசை இருக்குது. படிக்கணும், படித்து பெரிய ஆள் ஆகணும், அப்படிதான். அப்புறம் அதுதான் அங்கே அது பார்த்தாங்க அந்த ஃப்ளாட்டில் மேலே அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் எடுத்து அம்மாவை சேர்த்து வாழணும்னு எனக்கு ஆசைதானா. நானும் கண்டிப்பாக படித்து பெரிய ஆள் ஆவேன். ஆமாம். என்னன்னா, எனக்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன். அப்புறம் பேசலாம். இந்த பலூன் வச்சுக்கோ, நான் அப்புறம் வச்சுக்கோ. பலூன் விற்கும் சிறுமிக்கு அதை வாங்கும் வயதுதான்.